ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்திரா காந்தி மியூசிக்கல் ஃபவுண்டேஷன் பார்க் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த பார்க்குக்கு இன்னொரு பேர் நேஷ்னல் மிலிட்ரி மியூசியம்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பிளானட்டேரியத்துக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்குங்க. விதன் சௌதா விசிட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக இந்த ரெண்டு இடத்தையும் விசிட் பண்ணலாங்க. ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 10 to 15 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அதாவது விதன் சௌதாலேருந்து இந்த மியூசிக் ஃபவுண்டேஷனுக்கு. அப்புறம் இந்த மிலிட்ரி மியூசியத்தையும் கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கப்பலுங்க, போர்க்கப்பல். அங்கே வந்து 2 போர்க்கப்பல் ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை தொடர்ந்தாப்பில் பார்த்தோமா ராக்கெட் இருக்குங்க, அதாவது ஆகாஷ் ராக்கெட் ஃபஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பிரித்திவி வச்சுருக்காங்க, பிரித்திவி ராக்கெட் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோமா அக்னி ஏவுகணை வச்சுருக்காங்க. இது எல்லாமே ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது தொடர்ந்தாப்பில் பார்த்தோமா ஜெட் வச்சுருக்காங்க, 45 டிகிரி ஆங்கிளில் இப்படி வளைஞ்சு போய் குண்டு போடும் இல்லைங்களா, அந்த ஸ்டைலில் இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோமா ஹெலிகாப்டர் இருக்குங்க, ரியல் ஹெலிகாப்டர் தாங்க. உள்ள இன்ஜின்ஸ் மட்டும் இல்லை, பாடி வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் கீழே அதாவது அண்டர் கிரவுண்டில் பார்த்தோமா நிறையா உள்ள திங்ஸ்லாம் இருக்குங்க. பட் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எட்டி பார்க்கலாம், ஆனால் கண்ணாடியில் சின்ன சின்ன ஏரோப்ளைன்ஸ்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோமா பீரங்கி இருக்குங்க. இதுவும் ரியல் பீரங்கி தான், ஷோகேஸ் வச்சுருக்காங்க. ரியல் பீரங்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஒரு அட்வென்ச்சராகவும் இருக்குங்க. இங்கே ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மரங்கள் நிறையா இருக்குது, கிட்டத்தட்ட 500 மரம் இருக்குதுங்க. சுற்று வட்ட பரப்பளவு 1 கிலோமீட்டருங்க. இந்த பார்க் நடந்தால் 1 கிலோமீட்டர், 500 மரங்கள் இருக்குது. அப்புறம் இதை பார்த்தோமா இன்ஸ்டன்ட் பிரிட்ஜிங்க. சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு பள்ளம் வந்துருச்சுன்னா அது எப்படி நம்ம பீரங்கி டாங்கிலாம் எப்படி கிராஸ் பண்ணி போகிறதுக்காக இது இன்ஸ்டன்ட் பிரிட்ஜ். அது இது பார்த்தோமா டாங்கிலாம் இருக்குதுங்க. இது எல்லாமே ரியல் தாங்க, எல்லாமே ரியலாகவே இருக்குது, எல்லாமே ரியலாகவே இருக்குது. இங்கே ஒரு ராக்கெட் இருக்குங்க. மரங்கள் வந்து என் நம்பர் ஆஃப் மரங்கள் இருக்குங்க. அதான் கிட்ட நான் சொன்னேன், எல்லாத்தையும் நம்பர் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 400 நம்பர் பார்த்தாங்க, 400 நம்பர் வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ இது பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெயின் இருக்குங்க. இந்த ட்ரெயின் வந்து ஓல்டு ட்ரெயின், அந்த காலத்து பழைய ட்ரெயின் இது. இங்கே வந்து இதை வீரபூமின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சோல்ஜருக்காக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சிலை வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் கேட், நான் உள்ளேருந்து எடுத்துருக்கேன். அது என்ட்ரன்ஸ் கேட்டு. இது வந்து ஃப்ரண்ட் சைடான இந்த ட்ரெயினுங்க, பழைய ட்ரெயின். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, முன்னாடி இருந்தது இப்போ பேக் சைடு பார்த்தோம். இது ரொம்பவே ஒரு அட்வென்ச்சரான பிளேஸுங்க. இந்திரா காந்தி அம்மாவோட சிலைங்க. இதில் இன்னொன்று பார்த்தோமா லைட் ஷோ இருக்குங்க. நைட் டைம் வந்து 7 PM to 7:30, அப்புறம் 8 to 8:30 ஃபஸ்ட்டு 2 ஷோ இருக்குது. இது வந்து கொஞ்சம் கீழே போனோமா இந்த கேலரிக்கு போகலாம், அந்த லைட்டிங் கேலரிக்கு போகலாம். நைட்டு 7 to 7:30, 8 to 8:30 இந்த ஃபவுண்டேஷன் கேலரின்னு இருக்குங்க. இந்த வழியாகவே கொஞ்சம் உள்ளே போகலாம். உள்ளே போனோமா இந்தாண்ட ஸ்டேஜ் இருக்குது, அந்த ஸ்டேஜில் உட்காந்து நம்ம பார்க்கலாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்களா இது காற்றாலை இருக்குங்க. இதெல்லாம் வந்து உட்காந்து பார்க்கக்கூடிய கேலரி. இந்த ஃப்ரெண்டில் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் வந்து உங்களுக்கு தண்ணி, அப்புறம் இந்த லைட்டிங் ஷோ வந்து அங்கே தான் நைட்டு வந்து விசிபிள் பண்ணுவாங்க, ப்ளே பண்ணுவாங்க. அங்கே இது நிறைய இடம், கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே உட்காந்து பார்க்கக்கூடிய இடங்க. மார்னிங்ஸ் ஈவினிங்ஸ்லாம் அவங்க வந்து வாக்கிங் பண்ணுவாங்க. இதோட டிக்கெட் விலைன்னு பார்த்தோமா 10 ரூபா, ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட்டோட ரேட்டு. இந்த 10 ருபீஸ்ன்றது வந்து மியூசியத்துக்கு மட்டும். நைட்டு 7:30 to 8:30 அந்த ஷோக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 ருபீஸ் பே பண்ணுங்க. ஒரு டிக்கெட் வந்து 30 ருபீஸ் அந்த லைட்டிங் ஷோக்கு. அப்புறம் குழந்தைங்களை விளையாடக்கூடிய இங்கே கிட்ஸ் ப்ளே ஏரியாலாம் இருக்குதுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 1 to 2 ஹவர்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் இங்கே வாஷ்ரூம்லாம் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.